ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நமது பிடிஎம் கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஆர்பி எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அதே மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ண மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸு அதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, ப்ராப்ளம் 2 பாருங்கள். லிமிட் z tends to 3i z² + 9 divided by z - 3i அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த லிமிட் வேல்யூ வந்து நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லிமிட் ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் நியூமரேட்டர் பாருங்கள். இந்த டினாமினேட்டர் வடிவத்தில் நியூமரேட்டர் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் இதுலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது லிமிட் z tends to 3i இதில் z² அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 9 இருக்கா? ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா 3² அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. முன்னாடி ஒரு மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மள. அப்போ மைனஸ் யூஸ் பண்ணோன்னா காம்ப்ளெக்ஸில் எந்த வேல்யூக்கு மைனஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா i² வேல்யூ வந்து -1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ நான் இங்கே ஒரு மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னொரு மைனஸ் இங்கே வரணும்ல. அப்போ தான் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே கரெக்டாக வரும். ஓகேங்களா? அப்படின்றதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு i யூஸ் பண்ணி ஸ்கொயரில் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ -i² அப்படின்னா இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்னு பாருங்கள். மைனஸ், அப்போ இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ -i² வேல்யூ வந்து 1. என்ன ரீசன் அப்படின்னா i² வேல்யூ 1, அதாவது -1 அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ -i² +1, i² -1 இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைப்பில் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே உள்ள டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். z - 3iன்றது அப்படியே தான் இருக்கும். லிமிட் z tends to 3i z² இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த i² இருக்குது, இங்கே 3² இருக்கா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3i² அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடரில் பார்த்தீங்கன்னா z - 3i அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து இதிலே இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரலாம். z tends to 3i இது a² - b² ஃபார்முலா வடிவத்தில் இருக்குங்களா? அப்போ a² - b² அப்படின்னா a² - b² அப்படின்னா a + b இன்ட்டு a - b. ஸோ இந்த வடிவத்தில் நம்ம அதை செப்பரேட் பண்ண முடியும். அப்போ a இருக்க இடத்துல இங்கே யார் இருக்குன்னு பாருங்கள், z. அதே மாதிரி b இருக்க இடத்துல 3iன்றது இருக்குது. ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது a + b அதாவது z + 3iன்னு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா z - 3i அப்படின்னு வந்துடும். அப்போ நியூமரேட்டரை நம்ம இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? ஹோல் டிவைடட் பை z - 3iன்னு இருக்குது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள். ஒரு z - 3i ரெண்டுலேயுமே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னா அந்த z-க்கான 3iங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது எப்படி வரும்னு பாருங்கள். z-க்கு பதிலாக 3i அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 3i + 3iன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3i + 3i தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6iன்னு வந்துடும். ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான அந்த லிமிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6i. ப்ராப்ளம் 3 லிமிட் z tends to 1 - i அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் z² - i இன்ட்டு z பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிமிட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா z-க்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே 1 - iன்றதை இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து டினாமினேட்டருங்கிறது தனியாக இல்லை. ஸோ அதனால எந்த வித பாதிப்பும் வராது. ஓகேங்களா? அதாவது 1/0 இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாடலெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, அப்போ டேரெக்டாகவே நம்ம இந்த லிமிட் வேல்யூவை இதில் z-க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கதுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா z tends to 1 - iன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது எப்படி வரும்னு பாருங்கள். மாடுலஸ் z-க்கு பதிலாக 1 - i அந்த ஸ்கொயர் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். -i இன்ட்டு z பார்ன்னு இருக்குது. இப்போ z-ங்கிறது 1 - iன்னா z பாருங்கிறது அதோட காஞ்சிகேட். அதாவது z = 1 - iன்னு எடுத்தோம்னா z பார்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த i இருக்கு இல்லையா, இமேஜினரி பார்ட்டு, அதில் ஆப்போசிட் சைன் போடணும். அப்போ 1 மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸாக மாறிடும், 1 + iன்னு வந்துடும். இதுதான் z பார். அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 + iன்னு வந்துடும். ஸோ z பாருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா?
அதாவது மாடுலஸ் இஜெட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜெட்டுன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஓகேங்களா. அதாவது ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் அந்த இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ அதாவது ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். ஐன்றது நமக்கு இங்கே வராது ஃபார்முலாவில். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது இதில் ரியல் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர். அடுத்து இமேஜினரி பார்ட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு முன்னாடி -1 இருக்குது. ஸோ அப்போ எப்படி வரும்னா -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே இந்த ஸ்கொயருக்கு நம்ம ஹோல் ஸ்கொயராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் இந்த மைனஸ் ஐயை கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் டேரெக்டாகவே. அப்போ -i × 1 அப்படின்னா -iன்னு வந்துடும். அடுத்து -i × iன்னு இருக்குது. அப்போ -i² அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 1 ஸ்கொயர் 1ன்னு வரும், -1 ஹோல் ஸ்கொயர்னாலும் +1ன்னு வரும், 1 + 1 2 அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்து இங்கே -i அப்படியே தான் இருக்கும். i² வேல்யூ வந்து -1 ஓகேங்களா. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கா, அதாவது i² அப்படின்னா -1. அப்போ முன்னாடி நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -i² அப்படின்னா இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ +1ன்னு வந்துடும். அப்போ இந்த -i²க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா +1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 + 1ன்னா 3ன்னு வரப்போகுது, -iன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான அந்த லிமிட் வேல்யூ அப்படின்னா 3 - i இதுதான் ஆன்சர்.